அனைவருக்கும் வணக்கம். திமுகனா திருட்டு, திருட்டுன்னா திமுக அப்படிங்கிற கருத்தை உண்மையாக்குறது மாதிரி இந்த கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொரு நாளுமே செயல்பட்டுட்டு வராங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதை உறுதி செய்யறது மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் அவங்கவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி ஊழல் பண்றது, அவங்கவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி வழிப்பறி பண்றது, திருடுறதுன்னு சொல்லி சரியா செஞ்சுட்டு வராங்க. கீழே இருக்கக்கூடிய திமுகவோட கிளை செயலாளர்கிட்ட இருந்து மேலே இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு ஆளுக்கு எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு திருட முடியுமோ அதைத்தான் இப்ப தமிழ்நாட்டில் மிக சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அதுல முதல் சம்பவம்னு பார்த்தோம்னா தேனியில திமுகவோட பெண் நிர்வாகி, அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் கூட சலிச்சவங்க பெண்கள் கிடையாது அப்படிங்கிறத உறுதி செய்யறது மாதிரி திமுகவோட பெண் நிர்வாகி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வெளியில வேலை வாங்கி தர்றதா ஏமாத்தின ஒரு செயல் மிக பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. தேனியில 21வது வார்டு பெண் கவுன்சிலர், திமுகவோட கவுன்சிலர் அம்மா கிருஷ்ணகுமாரி அங்கே கவுன்சிலராக இருக்காங்க. அங்கே ஐயப்பன்கிற ஒரு ஆள் பலசர கடை வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்காரு. அவர் இப்போ தான் பிஇ முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்காரு போல இருக்கு. உடனே அக்கா கிருஷ்ணகுமாரி அவர் நேரில் சந்திச்சு, என்னங்க நான் ஊர் உலகத்தில் எல்லா பேத்துக்கும் அரசு வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு அண்ணன் தங்கச்சியா பழைய இருக்கோம், உங்களுக்கா இது கூட செய்ய மாட்டேனா, உங்கள் பையனுக்கா இது கூட செய்ய மாட்டேனா, உங்களுக்காக நான் செய்ய மாட்டேனே அப்படின்னு சொல்லி அக்கா கிருஷ்ணகுமாரி அந்த ஐயப்பன்கிறவர்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்காங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா பணத்தை மட்டும் வெட்டுங்க, உங்கள் பையனுக்கு வேலை அங்கே தேனி அரசு காணவளக்கு மருத்துவமனையில் தயாராக இருக்குது, பணத்தை கட்டுங்க, பணத்தை கட்டின அடுத்த செகண்டு அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்தில் உங்கள் பையன் அப்படியே காணவளக்கில் அரசு வேலைக்கு போயிடுவாருன்னு சொல்லி அக்கா ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த ஐயப்பன்கிறவர் என்னக்கா வேலை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கும்போது, இப்போ நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கேன், நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கும்போது அரசு மருத்துவமனையில் வேலையில் எதுவும் போட மாட்டாங்க, இந்த நீட் தேர்வு முடியட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஆர்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு திரும்ப போய் கேட்கும்போது, தேர்தல் வந்துகிட்டு இருங்க, தேர்தல் நேரத்தில் எப்படிங்க அரசு வேலையெல்லாம் போடுவாங்க, இந்த தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையுமே போய் கேட்கும்போது ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அக்கா கிருஷ்ணகுமாரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே இவருக்கு ரொம்ப பயமாகி போச்சு, எங்கடா நம்ம ஏமாந்துருமோ என்னமோன்னு சொல்லி அக்கா கிருஷ்ணகுமாரிட்ட எனக்கு உடனே வேலை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கண்டிஷனை கேட்கும்போது அக்கா கிருஷ்ணகுமாரி இது வரைக்கும் சொன்ன பதில் கூட ஒரு ஏற்றுக்கிடக்கூடியது. ஆனால் அக்கா கிருஷ்ணகுமாரி இந்த முறை ஒரு எக்ஸஸாக ஒரு இன்னொரு பதில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொண்டு வாங்கியிருக்கேன், 1 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்கிறேன், உங்கள் பையன் போகிற வேலைக்கு ஒரு 3000 ரூபா இன்க்ரிமெண்ட் போட்டிருக்குது, அதனால் இன்னும் ஒரு 20000 ரூபா ஓடி போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப இன்னும் ஒரு 20000 25,000 கேட்டு கிருஷ்ணகுமாரி கேட்டிருக்காங்க. உடனே இவர் ஐயப்பனுக்கு இல்லைங்க நீங்கள் வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோலாம் பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீ என்னை நம்ப மாட்டியா, இதனாலே ஆரம்பத்தில் உன்கிட்ட சொன்னேன், நான் பணத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்திருக்கணும், இதே மாதிரி தான் ஏகப்பட்ட விதத்தில் நான் பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அக்கா கிருஷ்ணகுமாரி தான் வாய்ப்படையே அப்படியே எல்லாம் உளறி கொட்டியிருக்காங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அக்கா கிருஷ்ணகுமாரி இவங்க கிட்ட தான் பணம் வாங்கியிருக்காங்களா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அக்கா பேசுகிற தோரணை, அக்கா பேசுகிற இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அக்கா கிருஷ்ணகுமாரி பல பேர்த்திட்ட இதை மாதிரி முறைகேடு பண்ணியிருக்காங்க. அதே பகுதியில் நம்ம இந்த விஓட அசிஸ்டன்ட், இந்த தலையாரிமாங்க இல்லையா, அந்த தலையாரி பதவிக்கு ஒரு ஆள்கிட்ட பார்த்தியா அந்த மோகன்கிற பையன்கிட்ட 12 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன், ஆனால் அந்த 12 லட்ச ரூபா பணம் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஒரு கேள்வி கூட கேட்கல. கீழே இன்னொரு வேலைக்கு ஒரு ஆள்கிட்ட 50,000 வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு உதவியாளர் பணிக்கு ஒரு ஆள்கிட்ட 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன். அக்காவோட லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு பண்ணுறதா நமக்கு தெரிய வருது. இது போக நம்ம ஈரோடில் அடுத்த சம்பவம், அங்கேயும் இதே திமுகவோட பெண் நிர்வாகி தான். ஏன்னா ஆண் நிர்வாகிக்கு கொஞ்சம் கூட சலிச்சவங்க பெண் நிர்வாகி இல்லைங்கிறத அவள் இருக்கக்கூடிய நிர்வாகியை பற்றி நம்ம கற்றுக்கணும். அங்கே ஈரோட்டில் ஒரு ஆள், அவர் கூலி தொழிலாளி. அந்த ஈரோடு மார்க்கெட்டில் அந்த காய்கறி எல்லாம் வரும்போது அந்த மூட்டை தூக்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மூட்டை தூக்குற ஒரு கூலி தொழிலாளி ஒவ்வொரு மாதமுமே தன்னோட செலவெல்லாம் போக, குடும்ப செலவு, குழந்தைகளோட படிப்பு செலவு இதெல்லாம் போக ஒரு சிறுக கொஞ்சம் ஒரு தொகையை சேகரித்து அங்கே சுமதிங்கிறவங்ககிட்ட சந்தா போட்டு வந்திருக்காரு. சரி சீட்டு கட்டி வருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பையனோட கல்விக்கு, மேல் படிப்புக்கு, ஒரு பெண் குழந்தையோட ஒரு படிப்புக்கு இல்லை திருமண செலவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சந்தா சேர்ந்து அப்படியே ஒவ்வொரு மாதமே சீட்டு கட்டி வந்திருக்காரு. சீட்டு கட்டி வரும்போது கிட்டத்தட்ட சீட்டு 20 மாதமே முடிஞ்சிருச்சு. அது மிகப்பெரிய தொகை, ஒரு 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா முடிஞ்சோடனே அக்கா சுமதிட்ட போய் இவர் கூலி தொழிலாளி கேட்டிருக்காரு, என்னக்கா சீட்டு முடிஞ்சிச்சுக்கா, கொஞ்சம் அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த பையனோட படிப்புக்கு செலவு பயன்படும், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கேட்கும்போது அக்கா சுமதி ஒவ்வொரு முறையுமே அங்கேயுமே இதே மாதிரி ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இழுத்து அடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் ஓடி போச்சு. உடனே கூலி தொழிலாளிக்கு என்னக்கா கொஞ்சம் பணத்தை தரங்கள் இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கு அக்கா சுமதி திமுகவோட உண்மையான சுயரூபத்தை காட்டியிருக்காங்க. என்ன திரும்ப நீ பணம் கேட்டு வந்துக்கிட்டே இருக்கிற, என்ன நீ உயிரோட இருக்கணுமா வேணாமா,
நான் திமுகவோட பெண் நிர்வாகி, நான் அந்த பொறுப்பில் இருக்கேன், இந்த பொறுப்பில் இருக்கேன், நான் நினச்சா இந்த ஊரில் வாழ விடாமல் பண்ணிடுவேன், நான் நினச்சா உன்னை ஆளை வச்சு கொலை பண்ணிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் கண்டபடி அந்த கூலி தொழிலாளியை மிரட்டி திட்டி அக்கா சுமதி வந்து அனுப்பியிருக்காங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அக்கா சுமதி வந்து இன்னும் பல பேர், ஏன்னா ஒரு சந்தா சென்றா நமக்கே தெரியும், அந்த சீட்டு சேரும்போது ஏகப்பட்ட வேற ஒரு இணைச்சி தான் சேருவாங்க. அக்கா சுமதி வந்து இவர்கிட்டதே இப்படி பண்ணியிருக்காங்களா இல்லை மற்றவங்ககிட்ட இப்படி பண்ணியிருக்காங்களான்னு விசாரிக்கும் போது அக்கா மற்றவங்ககிட்டையும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முறைகேட்டெல்லாம் ஈடுபடுறதா நமக்கு தகவல் தெரிய வருது. இதெல்லாம் போக அப்புறம் நம்ம சிவகாசியில் அதெல்லாம் ஒரு வெடி மேலே அங்கே இருக்கக்கூடியவங்க. ஆனால் உண்மையிலே இப்போ இந்த சிவகாசி ஒரு இன்சிடென்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான இன்சிடென்ட். ஏன்னா திமுக காரங்கெல்லாம் பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு திருட்டுத்தனமாக முழிப்பானுங்க, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆதாரம் இல்லாமல் திருட்டுறதுல இவங்களுக்கு ஈடுனா இவங்க மட்டும்தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திறமசாலியை திமுக காரங்க. அந்த சிவகாசியில் என்னடான்னா, சிவகாசியில் பட்டாசு வியாபாரி அவர் எத்தனை நாளாக வரி கட்டாமல் ஏமாத்தினான்னு சொல்லி தெரியல. அந்த பட்டாசு வியாபாரிகிட்ட போய் இங்கே இருக்கக்கூடிய அந்த திமுகவில் அந்த நவீன் கருப்பசாமிங்கிற ஒரு 2 பேர் அந்த திமுகவில் அந்த உள்ளூரில் ஏதோ கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்க போல இருக்கு. அவங்க போய் என்னங்க நீங்கள் இப்போ பல மாதமாக வரி கட்டாமல் இருக்கீங்க, நாங்கள் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி முறையாக ஒரு 10 லட்ச ரூபாயை அந்த பட்டாசு வியாபாரிட்டேருந்து அப்படியே ரைஸாக நகட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 10 லட்ச ரூபாயை அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு லோக்கல் கையை 2 பேர் மொத்தம் ஒரு 4 பேர் பகிர்ந்துக்கிட்டு நல்லா செலவு பண்ணி ஒரு மாதம் 2 மாதம் நல்லா லக்ஸூரியஸாக வாழ்ந்துருக்கானுங்க. வாழ்ந்துட்டு ஏன்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு இல்லை, ஏன்னா நம்மளே ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரின்னு நம்பிட்டாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுகவோட உடன்பிறப்புகள், இந்த திமுகவோட திருடர்கள் திரும்பவும் அதே நபருக்கு ஃபோனை போட்டு, என்னையா உண்மையில் இன்னும் பல லட்ச ரூபா வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க, ஒன்றும் வரி கட்ட மாட்டேற, ஒன்றும் கவனிக்கவும் மாட்டேறியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு 10 லட்ச ரூபாய் மேலும் கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டாசு வியாபாரிக்கு ஒரே பயம் வந்துருச்சு. என்னடா இவங்களோட பெரிய அக்கா போரா போச்சு, இன்கம் டேக்ஸ் அதிகாரின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் கேட்டால் நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லி லஞ்சம் கேட்குறதா காவல் நிலையத்தில் போய் புகார் செய்யும் போது தான் தெரிய வந்திருக்குது. அவங்க 4 பேருமே திமுகவோட அல்லக்கைகள், திமுகவோட ஊப்பிக்கள். இவருக்கு கொஞ்சமாவது தெரியணுங்க அந்த பட்டாசு வியாபாரி. ஏன்னா எந்த ஊர்லையாவது இன்கம் டேக்ஸ் அதிகாரி இந்த மாதிரி இருப்பானா, அவன் திருட்டு முழிப்பானான்னு அந்த பட்டாசு வியாபாரி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவர் கொஞ்சம் வெகுளித்தனமாக இருப்பார் போல இருக்கு. அவர் 10 லட்ச ரூபாய் பறி கொடுத்துட்டு அவர் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தேனியில் பல கோடி ரூபாயில் பறி கொடுத்துட்டு தன்னோட பையனுக்கு வேலை வந்துடும், தன்னோட பொண்ணுக்கு வேலை வந்துடும், தன்னோட பையனுக்கு வேலை வந்துச்சுன்னா நம்ம குடும்பம் செட்டில் ஆயிரும், அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இங்கே பணத்தை பறி கொடுத்த பொதுமக்கள் அந்த இளைஞர்கள்லாம் அங்கே ஐயோ அம்மான்னு வயிற்றுல அடிச்சுட்டு அழுகிறாங்க. அங்கே ஈரோட்டில் அங்கே ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு சொந்தமாக ஒரு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் ஒவ்வொரு மாதமே சீட்டு கட்டி வந்த பணத்தை அங்கே தரமாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளி அப்படியே ஐயோ அம்மான்னு அவர் வயிற்றுல கடிச்சு அழுகிறாரு. உண்மையிலேயே ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு ஆட்சியில் சிறப்பான சம்பவத்தை செஞ்சுருக்காரு. இது மட்டும் இல்லை, திமுகவில் ஒவ்வொரு ஆளுக்குமே அவங்க சத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருடுறாங்க. அமைச்சர் அவர் சத்துக்கு திருடுறாரு, எம்எல்ஏ அவர் சத்துக்கு திருடுறாரு, கூடிய மாவட்ட செயலாளர் அவர் சத்துக்கு திருடுறாரு, கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர்லேருந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசறை செயலாளர் ஒவ்வொரு ஆள் எவ்வளோ முடியுமோ, அந்த ஒரு படத்தில் வடிவில் சொல்லுவார்ல, இந்த நேரத்தில் அல்லா தாண்டா அல்லது மாதிரி அப்படின்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருடிட்டு போகிறாங்க. ஏன்னா 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் ரொம்ப காய்ச்சல் கடந்தாங்க. ஐயோ என்னடா இருக்கிற காசெல்லாம் செலவாகி போச்சு, அடுத்த தடவை நம்ம இப்படா சம்பாதிக்கணும்னு தெரியாமல் ஒரு பல வருஷமாக அப்படியே திணறிக்கிட்டு இருந்தாங்க. 10 வருஷமாக திடீர்னு ஆட்சி அதிகாரம் கையில் வரவும் காஞ்ச மாடு கம்பத்தில் வந்தது மாதிரி அப்படியே இப்போ எந்த துரோசுக்குதோ எல்லா இடத்தையும் திருட்டுத்தேன், எல்லா இடத்துலையும் ஊழலுதேன், கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் நம்ம சொத்துத்தேன், எப்படி நம்ம ஆட்டையை போகிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு கோர்ஸ் கற்றுக்கிடணும், ஒரு பாடம் கற்றுக்கிடணும்னா திமுக காரனை கூப்பிட்டு பாடம் எடுக்க சொன்னால் மிகச்சரியாக கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு திருடுறதுல ஆதாரம் இல்லாமல் நேர்த்தியாக தெளிவாக திருடுறதுல திமுகவுக்கு நிகர் திமுக மட்டும்தான்.